அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 896வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த ஈரான் மீதான இரண்டு தீவிரவாத நாடுகளின் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய ரோக் ஸ்டேட்டுடைய தாக்குதல் 25வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் 48 மணி நேரம் கெடு ஈரானுக்கு கொடுக்கப்பட்டது. ஹர்முஸ் பகுதியை திறந்து விடவில்லை என்று சொன்னால் ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையும், அதாவது மின் இணைப்பு சாதனங்கள் அனைத்தையும் தாக்குவோம், தகர்ப்போம் என்று. பிறகு ஒரேடியாக ட்ரம்ப் சரண்டர் ஆனார். இனி 5 நாட்களுக்கு ஈரான் மீது தாக்குதல் இல்லை என்று. 48 மணி நேர கெடுவுக்கு பிறகு ஈரான், என்னை தாக்கினால் நாங்கள் 5 விதமான தாக்குதலை உடனே மேற்கொள்வோம் என்று சொன்னது. ஆனால் இன்று காலையில் நான் 5 நாள் தாக்கப் போவதில்லை என்று ஒரு பொய்யையும், அடுத்து விட்காஃபும் அவருடைய மருமகனும் ஈரானுடைய தலைவரோடு பேசிக்கொண்டு இருப்பதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டார். இதிலெல்லாம் ஒன்றும் ஈரான் தளர்ந்து போகவில்லை, மிகவும் கவனமாகவே இருந்தது. ஆனால் இன்று காலை அந்த இஸ்ஃபஹானில் உள்ள அந்த இஸ்ஃபஹான், கொரம்சஹர் 2 இடத்தில் உள்ள அந்த பவர் மின் இணைப்பு சாதனங்களை தாக்கியிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய போலித்தனமும் சரண்டரும் எல்லாமே பொய். நான் ஏற்கனவே முந்தைய காணொலியில் குறிப்பிட்டது போல, கோயாபல்ஸு ஹிட்லருக்காக போய் சொன்னான். இங்கே ஹிட்லரை மிஞ்சிய ட்ரம்ப்பு பொய்யை சொல்லி கொண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார். உடனேயே ஈரான் எலக்ட்ரிசிட்டி பிளான்ஸ் அண்டு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈரான் இஸ்ரேலுடைய மின் இணைப்பு சாதனங்களை தாக்கி இருக்கிறது. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சென்டர், இஸ்ரேலில் உள்ள தகவல் கட்டுப்பாட்டு மையத்தை தாக்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய சொத்துக்கள், வளைகுடா நாடுகளில் உள்ள சொத்துக்களை தாக்கி அவற்றை முற்றாக அழிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது, எங்கெல்லாம் அமெரிக்க இராணுவத்திற்கு தளங்கள் தரப்பட்டு இருக்கின்றனவோ அதில் உள்ள எல்லா மின் இணைப்பு சாதனங்களையும் தாக்குவோம் என தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இனி அமெரிக்காவுக்கு சொந்தமான எந்த விவகாரம் இருந்தாலும் அது எங்களுடைய லெஜிட்டிமேட் டார்கெட்ஸ் வளைகுடா நாடுகளில். இப்பொழுது இந்த 5 தாக்குதலை ஏற்கனவே ஈரான் வாக்களித்திருந்தது. எங்களுடைய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்கப்படும் என்று சொன்னால் இந்த 5 இடங்களும் உடனே தாக்கப்படும் என்று. அதன்படி தன்னுடைய பிச்சைக்காரத்தனத்தை காட்டின ட்ரம்ப் 5 நாள் தாக்குதல் இல்லை, பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார். ஆனால் ஈரான் முதலில் இருந்தே சொன்னது அப்படி ஒன்றும் பேச்சு நடக்கலை, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று. அதன்படி அது தன்னுடைய வாக்களித்த எதிர்த்தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அடுத்தது, ஹர்முஸ் பகுதியில் ஈரான் தெளிவாக சொல்லிவிட்டது, அது முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதில் யாரும் எந்த விதத்திலும் பாத்தியதை கொண்டாட விட மாட்டோம் என்று. அத்தோடு ஒரு விளக்கத்தையும் சொல்லி இருக்கிறது. ஹர்முஸ் பகுதியில் எல்லா நாட்டு கப்பல்களும் போகலாம், ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேலுடைய கப்பல்கள் அதில் அனுமதிக்கப்படுவதில்லை. மற்ற நாடுகளும் கப்பம் கட்டி விட்டு போகலாம். அதுக்கு நாங்கள் வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பாஸ் அகர்ச்சி, ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், நாங்கள் எப்போவுமே நாங்கள் எதிரி நாடுகளை தவிர மற்றவர்களுக்கு தடை செய்யவில்லை, ஆனால் அந்த நாட்டு கப்பல்கள் அங்கு வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எங்களுடைய கடல் கன்னி வெடிகளுக்கு பயந்து கொண்டுதான் வரவில்லை என்று. அடுத்தது, ஒரு புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேர் சொல்ல விரும்பாத ஒருவர் 200 பேர் அல்ல அமெரிக்கா இழந்தது
3000 பேர் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் நாம் ஏற்கனவே 13,000 பேரை சொன்னோம். மெல்ல மெல்ல அந்த உண்மையை ஒத்துக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் 3000 அமெரிக்க இராணுவத்தினர் இதில் உயிரிழந்ததாக சொல்லுகிறது. இப்பொழுது அமெரிக்காவில் உள்ள இராணுவத்தினர் நாங்கள் இஸ்ரேலுக்காக சாக தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். EU கண்ட்ரிஸ், அதாவது யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற யூரோப்புக்கு சொந்தமான அந்த அந்த யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டில் உள்ளவர்கள், நாங்கள் இதில் ட்ரம்போடு சேர மாட்டோம், பிகாஸ் இட் இஸ் நாட் அவர் வார், இது எங்களுடைய யுத்தமில்லை என்று. இதனிடையே ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை தன்னுடைய நேச நாடுகளாகிய வளைகுடா நாடுகளுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தத்தில் நாங்கள் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறோம், ஆகவே $5 ட்ரில்லியன் நீங்கள் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இந்த அரபு நாடுகளுக்கு யார் தாக்குறாங்கிறதே தெரியல. அதாவது பஹ்ரைன்லையும் குவைத்திலையும் 2 இடங்களிலும் நடந்த இழப்புகள் அனைத்தும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்த்து ஏற்படுத்தியது. இப்பொழுது UAE, ஐக்கிய அமீரகத்தில் நடந்த தாக்குதலுக்கு முழுக்க காரணம் அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் சிஸ்டம் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கூட தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கும், அதை அமெரிக்காவினுடைய ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரபு நாட்டு தத்துவம் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது கத்தரில் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷு, அது கூட காரணத்தை கண்டுபிடிக்கல, அது தானாகவே மால் ஃபங்க்ஷனிங் என்று சொல்லுகிறார்கள். தவறாக அது சரியாக வேலை செய்யாததால் ஏற்பட்ட இழப்பு. அடுத்தது அப்ரஹாம் லிங்கன் சர்வீஸில் இருந்து வெளியில் போயிட்டு USS ஜெரால்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்லுகிறது. ஆக ஈரான் தன்னுடைய தாக்குதலை எந்த அளவுக்கு தொடங்கி இருக்கிறது என்றால், இப்பொழுது லண்டனுடைய வீதிகளில் ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. ஈரானுடைய மிசில் டயகோ கார்சியாவுக்கு அடுத்தால லண்டனை அது குறிவைத்து தாக்க முடியுமா என்று. அதற்கு லண்டனுடைய, அதாவது ஆங்கில நாட்டினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது, நாங்கள் இந்த யுத்தத்தில் இல்லை, அதனால் எங்களை ஈரான் தாக்காது என்று நினைக்கிறோம் என்று. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வாஷிங்டன் வரைக்கும் ஈரான் தன்னுடைய சக்தியை வளர்த்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது ஈரான் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அதில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் எங்களை தற்காத்து கொண்டிருந்த யுத்தத்தில் இருந்து வெளியே வந்து இப்பொழுது நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகின்ற ஒரு பாலஸ்தீன மக்களுக்காக போர் செய்யும் நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் டிஃபென்ஸில் இருந்து அஃபென்ஸுக்கு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. 78வது வேவ் இன்று காலையில் நடந்திருக்கிறது. 78 இலியா, டயமோனா, ராஸ்ட்ரா, டெல்லவீவ் இந்த ஆகிய இடங்களை நாங்கள் குறிவைத்து தாக்கியிருக்கிறோம். ஏற்கனவே டயமோனாவில் ஏற்பட்ட தாக்குதல், அதனால் ஏற்பட்ட அழிவுகளுக்கு இன்னும் இஸ்ரேல் ஒப்பாரி வைத்து முடியவில்லை. அடுத்தது இந்த தாக்குதலை தொடர்ந்து இனி பாலஸ்தீன மக்களுக்காக 2 தாக்குதல் என்று 76, 77வது தாக்குதலை அபு உபைதாவின் பெயரால் நடத்தி இருக்கிறது. ஆக பாலஸ்தீன மக்களிடம் நாங்கள் இனி உங்களுக்காக போரிடுவோம் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி தொடர்ந்தால் ஒருவேளை காசாவில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு எல்லோ லைன்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும். அடுத்தது இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் பிரெயின் ட்ரெயின் என்று சொல்லுகிறார்கள். முதலில் இஸ்ரேலில் இருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வெளியே போயிட்டான். 2வது இப்போ டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் போயிட்டாங்க. அந்த டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸையும் பற்றி சொல்லும்போது, இவர்கள் மிக திறமையானவர்கள், நன்றாக சம்பாதித்து கொண்டு இருந்தவர்கள், ஹைலி பெய்டு. அதே மாதிரி இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் PhD வாங்கினவங்க, இஸ்ரேலினுடைய சிறப்பு பயிற்சியை பெற்றவர்கள் எல்லாம் இஸ்ரேலை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அப்படி வெளியே போனவர்கள் 1 லட்சம் என்று அறிவிக்கிறார்கள். இந்த அறிவிப்பை சொல்லுவது டெல்லவீவ் பல்கலைக்கழகம். அது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. ஸ்டடி டைட்டில்டு ரீசன்ட் ஃபைண்டிங்ஸ் ஆன் இஸ்ரேல் இமிகிரேஷன் நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் எமிகிரன்ட்ஸ். அதாவது இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கின்ற மக்கள் பெயர்ப்பு, குடிபெயர்ப்பு,
அங்கிருந்து வெளியே போனவர்கள், அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய தன்மை, இவற்றை இப்படி குறிப்பிட்டு இருக்கிறது. அடுத்தது ஏன் போகிறார்கள் என்பதை சொல்கின்ற போது முழுக்க முழுக்க பாதுகாப்பு இல்லை இஸ்ரேலில் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ஹர்மூஸ் பகுதி முழுமையாக இவர்களுடைய கவனத்தில் கை கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்து விட்டது. அடுத்தது லெபனான் ஃப்ராண்டில் நடக்கக்கூடிய தாக்குதலில் மனோரா அல் ராஸ்ங்கிற இடத்தையும், அடுத்தது டயமோனாவை லெபனானும் தாக்கி இருக்கிறது. நேற்று காலையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் 2 இடங்களில் ஊடுருவல் செய்திருக்கிறார்கள். ஒன்று நக்கோரா என்கிற இடம், இன்னொன்று பெய்ரூத் இந்த கியாம் என்ற பகுதியில். இந்த 2 பகுதியிலும் இருந்து அவர்கள் பின்னர் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது லெபனான் தரப்பிலிருந்து வருகின்ற செய்திகள். அடுத்தது பஹ்ரைன் தான் இப்போ நிறைய அடி வாங்குது. இப்போ இவங்களுடைய இஸ்ஃபஹான் கொரம்சாகர் இன்ஸ்டலேஷன்ஸில் பட்ட இந்த அடியை அவர்கள் எப்படி தாங்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அதற்கு பதிலடியும், அதாவது இஸ்ஃபஹான் கொரம்சாகரில் ஏற்பட்ட அடிகளுக்கு பதிலடியை ஈரான் இந்த நாடுகளில் உள்ள அமெரிக்காவினுடைய தளங்களில் தாக்கி கொடுக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய தளங்கள் அமெரிக்காவில் இருக்கே இல்லையோ, அது அதை விட அதிகமாக இங்கே இருக்கிறது. எங்கே? இந்த வளைகுடா நாடுகளில். இப்போ ஏற்கனவே ஒரு மர்ம ட்ரோன் பறந்து பாருங்க, அதனுடைய தகவல்களை ஈரான் எடுத்து அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றும், அது எந்த நேரம் வேண்டுமானாலும் அமெரிக்காவினுடைய சில பகுதிகளை தாக்கலாம் என்றும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இன்ஷால்லா அவை வந்து முடிவடைந்த பிறகு உங்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறோம். இப்படி இந்த யுத்தம் ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்து பல பொய் வாக்குறுதிகள் இவற்றையெல்லாம் கடந்து செல்லுகிறது. இந்த பொய் வாக்கு நேற்று 5 நாள் தாக்குதல் இல்லை என்று சொல்லிவிட்டு இன்று காலையில் நேற்று சரணடைந்திருக்கிறது. அதை உள்ளே இருந்து அழுத்தம் போயிருக்கும் போல தெரியுது. உடனே இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது, அமெரிக்கா நாங்களும் சேர்ந்து தான் தாக்கினோம் என்று சொந்தம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல் மிகவும் பெரிதாக இருக்கும். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.